பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் திமுக இதுவரையும் பாஜக எதிர்க்கல. இதுவரை சங்கின்னு ஒரு வார்த்தை இதுவும் முறையும் சொன்னதே கிடையாது. அதிமுக இதுவும் பாஜக எதிர்க்கல. இதுவரை சங்கின்னு ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. பாஜகவை ஏன் எதிர்க்கலன்னு சொல்றப்ப நாங்கள் எதிர்க்கிறது போதாதான்னு கேட்குறப்ப தானே இந்த விமர்சனம் வருது. அந்த அளவுக்கு இன்னும் பிஜேபி இன்னும் அந்த வளர்வோ தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு ஆளே எதிர்த்தா போதாதா அப்படின்னா அந்த காரணம் எடுத்துருக்கலாம். கலைஞருக்கு பேனா சிலை வைக்கிறேன்னு சொல்லப்போ அது உடைத்தெறிவோன்னு சொன்ன சீமானோட போய் கொஞ்சம் குழாவுறாங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் பிஜேபி பேசணும்னா அது கொள்கை ரீதியாக நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் நான் சீமான் அவர்கள் அப்படி தான் பேசினாரா? அது தெரியாமல் தான் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கல்யாண வீட்டில் சீமானை சந்திச்சு பேசுகிறாங்களா? அது இன்றைக்கி என்ன பண்ணுறது? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய நட்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இருக்கிறதா? இருக்குது. இன்னைக்கு நீங்கள் விஜயோட கூட்டணி இருக்கீங்க, விஜய் பாஜகவோட கூட்டணி வச்சா ஏற்றுப்பீங்க? ஒரு பக்கம் மொத்தமாக பிஜேபிக்கும் ஒன்றும் வலதுகரமாக பிஜேபி இருக்கிறாங்க, இடதுகரமாக டிவிக்கே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் யாரும் நாங்கள் கூட்டி வைக்க முடியும். இப்போ விசிகா தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா? அழைப்புலாம் வந்தது தானே. அதெல்லாம் அவங்க பிஜேபியோட பி டீமில் அவங்க ஏ டீமாக கூட இருக்கிறாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு இசை அமுதன். வணக்கம்ண்ணா. சமீபத்தில் விசிக தலைவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சர்ச்சைக்குரியதாக மாற்றப்படுகிறதா அல்லது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறதான்னு தெரியல. ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறார் தலைவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பொது வெளியில் எழுந்திருக்கு. இதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பேசும் பொருளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எங்களுக்குன்னு எங்களுடைய கட்சின்னு ஒரு கொள்கை சித்தாந்தம் அப்படி எங்களுக்கு நாங்கள் பாதிச்சுக்கிறோம். இப்போ சாதி ஒழிப்பு காலத்துலேருந்து நாங்கள் மாறுபட்டுருக்கிறோமா, இல்லை சமூக நீதிலேருந்து நாங்கள் மாறுபட்டுருக்கிறோமா, இல்லை பெண் வீட்டிலேருந்து நாங்கள் மாறுபட்டுருக்கிறோமா, அப்படி வேறு எந்த முழக்கங்கள் நாங்கள் அவ்வளோபடியே மாறுபடல. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை நடக்கக்கூடிய ஒரு சொல்ல ஒரு பேச்சாக சொல்கிறாரு, அதை பேசும் பொருளாக மாற்றுறாங்க. அதை தான் மாறி மாறி பேசுகிறாருங்கிறாங்க. கொள்கையிலிருந்து நம்ம மாறி பேசுகிறா மட்டும்தான் நம்ம மாறி மாறி பேசுகிறோம். நாங்கள் கொள்கையிலிருந்து எதுவுமே மாறவே கிடையாது, கோட்பாடுலேருந்து எதுவுமே மாறவே கிடையாது. அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு பேசக்கூடிய சொல்ல மாறி மாறி பேசுகிறாரு, மாறி மாறி பேசுகிறாருன்னு சொல்லி அதை பேசும் பொருளாக பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க இல்லையா. மற்றபடி இதை யாருமே போட்டால் எடுத்துக்க, இது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் பெருசாக எடுத்துக்கிறாங்க. அதை நான் அந்த பார்வை தான் நாங்கள் பார்க்குறோம், எங்கள் தலைவர் அந்த பார்வை தான் பார்க்குறாரு. ஏன்னா எந்த நாங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் மாறவே இல்லைல்ல, நாங்கள் ஏன் மாறி பேச பார்க்குறோம்? அதனால் இந்த செய்திலாம் கடந்து போகணுங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். தேர்தலுக்கு முன்னாடி நானே 8 சீட்டு போதுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னது விசிக தலைவர் திருமாவளவன். இப்போ தேர்தல் முடிந்து தாவேக்காவோட கூட்டணி அமைத்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணிகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்து உரிய அங்கீகாரம் கொடுத்துருந்தா இவங்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வெளியேறி இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இதை மாறி மாறி பேசுகிறதானே எடுத்துக்கணும். அது அப்படி இருக்குன்னா முதல் அப்படி நீங்கள் எங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டணி ஒன்று உருவாகுது, இல்லை எங்களுக்கு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மிகப்பெரிய கூட்டணி உருவாகுது. அப்படி திமுக தரணும்னா முதல் கட்டத்திலே அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கும். ஏன் முதல் கட்டத்தில் முடியாமல் 2ஆம் கட்டத்தில் மறுபடியும் கூப்பிட்றாங்க, 2ஆம் கட்டத்தில் முடியாமல் ஏன் 3ஆம் கட்டத்தில் பேசுகிறாங்க, 3ஆம் கட்டத்தில் முடியாமல் ஏன் 4ஆம் கட்டத்தில் போகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியில் ரொம்ப குறைவாக இருக்குன்னு தான் மறுபடியும் பேசி அந்த இலக்கை நாங்கள் மன வழி இருக்குது பாருங்கள். அதை தான் எங்கள் தலைவர் கொஞ்சம் சொல்லியிருக்காரு இல்லையா. மற்றபடி திமுக விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற எந்த கண்ணோட்டத்தையும் அவர் பகிர்ந்துக்கல. இல்லை இப்போ சொல்கிறாருல்ல, இப்போ நேற்று பேசின பேச்சில் என்ன சொல்கிறாரு, திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கான சூழலும் ஏற்படலாம் அப்படிங்கிறாரு. அப்போ எதை மெயினாக புரிஞ்சு கொண்டு இந்த கருத்தை அவர் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை அதுக்கான சமிக்ஞை எதுவும் களத்தில் தெரியுதா? இப்போ பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் திமுக எதிர்க்கிறது. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தாவேக்கா அரசு அனுமதிக்குது, அதை எதிர்க்குது. மற்ற சில பிரச்சனைகள், இப்போ ஆளுநர் 2 பேரை நியமிக்கிறார், துணைவேந்தர் தேர்தலுக்கான குழுவில் அவர் நியமிக்கிறார். இந்த மாதிரி பல விஷயங்களில் திமுக ஸ்டாண்டு எதிர்ப்பு தான் இருக்குது. இப்போ கன்னியாகுமரியில் நடந்த லாக்அப் டெத்தில் கூட திமுக எதிர்க்க தான் செய்யுது. ஆனால் தாவேக்காவோட நிலைப்பாடு இந்த வழக்குகளில் கடந்த கால சம்பவங்களில் ஏதாச்சும் ஒன்று ஸ்டாண்டர்டாக இருக்காங்களா? பாஜகவை எதிர்த்து கடுமையாக பேசுகிறாங்களா? ஆளுநர் அர்லேக்கர் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆய்வு மேற்கொள்கிறேன், மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன்னு சொல்கிறப்போ கூட தாவேக்கா விஜய் எதுவுமே கருத்து சொல்லலையே, ஆனால் திமுக தானே எதிர்க்குது. இப்படி களச்சூழல் இருக்கிறப்ப எந்த அடிப்படையில் விசிக தலைவர் பாஜக திமுகவோடு நெருங்கிடும்னு சொல்ல வர்றார்? அழகாக நீங்கள் சொன்னீங்க. இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநரை எதிர்த்து பண்ணாங்க. அது நம்ம எல்லாப்படியும் நம்ம பார்த்தோம். ஒன்றிய அரசு அழகாக நான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஆளுநரை எதிர்க்க முடியலையே. அவங்க டிவிக்காக தான் எதிர்க்கிறாங்க. அவங்க ஏன் ஆளுநர் எதிர்க்க வேண்டியதானே?
ஆளுநரை ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆளுநர் எதுக்க வேண்டியதானே? அது அந்த இடத்துல ஏன் இப்போ திமுக தான் எதிர்க்கணுமா? ஆள்றது இல்லை, யாரு? நீங்கள் அண்ணன் அந்த கேள்வி வச்சதுக்காக இந்த பதில் நான் சொல்கிறேன். இல்லை இப்போ ஆளுநர் தாவேக்கா அரசுக்கு எதிராக தான் சொல்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தாவேக்கா அமைச்சு ஆட்சி செய்கிறாங்க, அவங்ககிட்ட தானே நம்ம மனு கொடுக்கணும், ஆளுநர்கிட்ட ஏன் கொடுக்கணும்? அப்போ அந்த கோவம் யாருக்கு வரணும்? தாவேக்காவுக்கு வரணுமா, திமுகவுக்கு வரணுமா? இல்லை, அந்த அண்ணன் கேட்குற மாரி அந்த கோவம் யார் வரும்னா, உண்மையாக இருக்கக்கூடிய போராட்ட குணம் உள்ள எந்த மனிதராக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளபடி அந்த கோவம் வரணும். அந்த அடிப்பில் திமுக அது சரியாக இருந்துச்சுன்னா அது உள்ளபடி நம்ம வரவேற்போம். அந்த இடத்துல டிவிக்கு இருந்துச்சுன்னா உள்ளபடி நம்ம வரவேற்போம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து திமுக தான் வந்து ஆளுங்கட்சியாக இருந்து பழகி இன்றைக்கி வந்து அவங்களுக்கான வந்து மக்கள் போராட்டங்கள் இப்போ தான் புதுசாக எடுத்துருக்கிறாங்க. அந்த செய்தி நம்ம வரவேற்கிறதான் உள்ளபடி இந்த செய்தியை நான் சொல்கிறேன்னு இல்லையா. இவங்க டிவிக்கு ஏன் பண்ணல வந்து அது ரொம்ப வருத்தம் தான். டிவிக்கே பண்ணாமல் இருக்கிறது வருத்தம் தான். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது வருத்தம் தான். ஆனால் அதேமாரியும் நிர்மல்குமார்லாம் அவர் உள்ளபடி ஒரு பத்திரிகை சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு. வேறு என்ன 2-3 அமைச்சர்கள்லாம் உள்ளபடியே வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. ஆளுநரை போய் பண்ணுறாங்க போகிறாங்கன்னா அது வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து எப்பயுமே மத்திய அரசு வந்து ஆளக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அது பிஜேபி கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மீது வந்து ஒரு தனியாக ஒரு பார்வை ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து இனத்தோட இனமாக சேர மாட்டாங்க, மொழியால் சேர மாட்டாங்க தமிழக மக்கள். அந்த ஒரு பார்வை எப்பவுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கும். அந்த அடிப்படையில் மத்திய அரசோ இல்லைனா வந்து வேறு எந்த கட்சிகள் மத்திய அரசு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு சுய வஞ்சனை எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்கிறத நான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இல்லை, கடந்த காலங்களில் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பீரியடில் கூட ஆளுநர் வந்து இது மாதிரியான வேலைகளை பார்த்தார். அப்போ திமுக எதிர்த்துச்சு, கூட சேர்ந்து விசிகாவும் கடுமையாக எதிர்த்துச்சு. ஆனால் இப்போ ஆளுநர் அருளேக்கர் சொல்லும் பொழுது விசிகா மௌனம் காக்குது, கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றலையே. இல்லை, அண்ணன் பார்வைக்கு அது தெரில நினைக்கிறேன், நம்மளுடைய நிர்வாகத்துக்கு தெரில நினைக்கிறேன். நாங்கள் உள்ளபடியே கடுமையாக எச்சரித்து கொடுத்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்தாரு. நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள் வந்து உள்ளபடியே அது வந்து ஆளுநருடைய வந்து இது பண்ணுறது வந்து அது ரொம்ப தவறான நடவடிக்கை. இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் விசிகா தலைவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆளுநர் தலையிடுறாரு, பாஜக நிறைய விஷயங்களை உள்ளே வருதுங்கிறாங்க, தாவேக்கா தலைவரும் முதல்வருமான விஜய் எதுவும் எதிர்க்கலையே பாஜகவை அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன கருத்து என்னென்னா, பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம்ல அது போதாதா, அவர் அமைதியாக இருக்கிறதுங்கிறது நாங்கள் எதிர்க்க விட்டு பேச தானே பார்க்குறாரு, எங்களை பேச வச்சு தானே பார்க்குறாரு, அது நீங்கள் பாராட்ட மாட்டீங்களான்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டில் வந்து திமுக இதுவரையும் பாஜக எதிர்க்கல, இதுவரையும் சங்கின்னு ஒரு வார்த்தை இதுவும் முறையும் சொன்னதே கிடையாது. அதிமுக இதுவும் பாஜக எதிர்க்கல, இதுவரை சங்கின்னு ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. மதிமுக இதுவும் சொன்னதே கிடையாது, சங்கின்னு வார்த்தை சொல்கிறதே கிடையாது. வேறு கட்சிகள் தேமுதிக இது சொன்னதே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் சங்கி பிஜேபி மதவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தான் நாங்கள் மட்டும்தான். அப்போ டிவிக்கு வந்து இப்போ அதுதான் சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாருன்னு நமக்கு அதை பற்றி தேவையில்லை. இப்போ நாங்கள் அன்னிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சொல்லிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாங்கள் அது பின்வாங்கல. அப்போ அவர் விஜயனை வந்து சொல்லலைன்னா விஜயன் தான் கேட்கணும். அது அந்த கேள்வி தலையிட்டு போனால் அப்போ நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன். தலைவரே சொல்கிறாரு பாஜகவை ஏன் எதிர்க்கலன்னு சொல்கிறப்ப நாங்கள் எதிர்க்கிறது போதாதான்னு கேட்குறப்ப தானே இந்த விமர்சனம் வருது. அந்தளவுக்கு இன்னும் பிஜேபி இன்னும் அந்த வளர்வோ தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு ஆளே எதிர்த்தா போதாதா அப்படி கூட அந்த காரணம் எடுத்துருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஆழமாக போக முடியல. அவங்களுக்கு இன்னும் முழுமையாக வந்து பிஜேபி சித்தாந்தம். சட்டசபையில் அமைச்சர் வன்னியரசு எழுந்து பாஜக எதிராக ஒரு பேச்சை தொடர்றார், அதற்குள்ளே சபாநாயகர் தடுத்து அமர வைக்கிறார். அப்போ அதோடு சேர்ந்து கண்டினியூட்டியாக தானே இதையும் பார்ப்பாங்க. இந்த விமர்சனம் அப்படி தானே வாக்காளர் அங்கே டிவிகேவுக்கு வாக்களித்த வாக்காளருக்கு பிஜேபி பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு யாராவது கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் பிஜேபி பற்றி. ஆனால் பிஜேபியுடைய அஜெண்டா என்ன, பிஜேபியுடைய அவங்களுடைய மூல முடுக்குகளாக என்னங்கிறது ஆணிவரன்னா உள்ளபடி அவங்களுக்கு தெரியாது. அவங்க இனிமேல் வந்து பிஜேபியுடைய சித்தாந்தங்கள் பிஜேபியுடைய என்ன அவங்க எல்லாம் மூலியமாக படிச்சுட்டு உள்ளபடி அவங்க எதிர்ப்பாங்கிறத நான் நம்புகிறோம். நாங்கள் இல்லை, கொள்கை எதிரின்னு சொன்னவர் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த விமர்சனம் வர்றது சகஜம் தானே. அது நீங்கள் அண்ணன் இந்த கேள்வியில் நீங்களே விட சொல்லிட்டீங்களே, அதை நான் என்ன சொல்ல முடியும். அது அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அவங்க கட்சியில் வந்து மீண்டும் வருவாங்கன்னு நம்புகிறேன் நான். அவங்க வந்து கொள்கை எதிரியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பிஜேபி எதிராக வந்து எதிராக பேசுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க கட்சி வந்து மாநிலத்தில் இருக்குது. அதனால் வந்து ஓரளவு ஒன்றிணைந்து ஏதாவது நலத்திட்ட உதவிகள் வாங்குறதுக்காக கூட அமைதியாக இருந்து கூட கொஞ்சம் காய்கள் நகர்த்தாமல அந்த பால் கூட நம்ம பார்க்கலாம்ல. ஆனால் பிஜேபி உள்ளபடி அவங்க எதிர்க்கணுங்கிறது தான் உள்ளபடி எங்களுடைய ஆசை. அதில் எந்த மாற்றம் இல்லை. கடந்த காலங்களில்
துணைவேந்தராக யாரை போடணும் அப்படின்னா முதல்வரை போடணும் அப்படின்னு கடந்த திமுக ஆட்சியில் அதுக்கான வேலைகள் செய்யப்பட்டுச்சு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் அந்த சிஸ்டத்தை ஏன் மாற்றுறாங்க? 3 பேர் கொண்ட தேர்தல் குழுவை 5 பேராக ஏன் மாற்றுறாங்க? ஆளுநர் கை ஓங்குற மாதிரி போகுது. பாஜக உள்ளே வருது. ஏன்னா இப்போ கேரளாவில் என்ன சொல்கிறாங்க, துணைவேந்தர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆட்களாக இருக்காங்க, பாஜகவோட தொடர்பில் இருக்கிறவங்களா இருக்காங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய பேபி சொல்கிறார் மாநில செயலாளர். அப்போ இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? இதை வந்து விசிக கடுமையாக வெளிப்படுத்தியிருக்கணும் இல்லையா? வந்து அதிமுக ஆட்சியிலே வந்து இப்படி ஒரு கொண்டுட்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு கலைஞர் இருக்கும்போது இப்படி கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடியல. அதன் பிறகு வந்து அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி காலத்தில் கூட அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சட்ட போராட்டம் பண்ணி அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்து மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்து, ஆளுநருக்கு இவங்களுக்கு பெரிய வாக்குவாதம் நடந்து, அதன் பிறகு வந்து ஓரளவு ஒதுங்கி வந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப வலுவாக எதிர்த்த திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, புதுசாக மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆளுநருக்கான நம்ம ஒரு உரிமையை நம்ம எடுத்துக்கலான்றது கூட அவங்க ஆளுநர் தரப்பு யோசிக்கலாம். ஆனால் வந்து அது விசிக கண்டிப்பாக எதிர்த்திருக்கு. எங்கள் தலைவர் உள்ளபடியே வன்மையாக கண்டிச்சிருக்காரு. நாங்கள் உள்ளபடியே பல போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எங்கள் கட்சி சார்ந்த 30 மாணவர் கழகம் வந்து இது வந்து ரொம்ப வலுவாக இது பண்ணியிருக்கு. அதேமாரி வந்து அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் சார்பாக நாங்கள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய வலிமை இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் எதிர்ப்பு கொண்டுகிட்டே இருக்கிறோம். எல்லாமே ஆதரவு நிலையில் இருக்கும்போது நாங்கள் மட்டும்தான் எதிர்ப்பாளியிலிருந்து அரசு செய்கிறோம். ஆனால் எதிர்ப்பாளியில் நாங்கள் தான் செய்யலன்னு சொல்லி சில பேர் வந்து சில யுகங்கள் மூலமாக எங்கள்கிட்ட போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ விசிக தலைவர் சொல்கிறாரு, அமித்ஷா என் கூட பேசினார், இத்தனை முறை ஃபோன் பேசினாருன்னு சொல்கிறாரு. அது சொல்லியிருக்கணுமா? இதையெல்லாம் சொல்லக்கூடிய அளவுலேயே விசிக தலைவர் இருக்கார். அவர் பெரிய ஒரு தலைவர், பாஜகவினுடைய கூர்மையான எதிர்ப்பை முன்வைக்கக்கூடியவர். அவர் இந்த கருத்தை பொதுவெளியில் சொல்கிறதன் மூலமாக என்ன அடைய போகிறார்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல? நீங்கள் அண்ணன் நீங்கள் எந்த பார்வையில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தால் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாட்டின் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வாழ்த்து சொல்வது வந்து ஒரு இயல்பான விஷயம். ஏன்னா வந்து அவங்க வந்து மதவெறி சார்ந்து மதங்களை சார்ந்து அரசியல் பண்ணுவாங்க. நாங்கள் மதங்களை கடந்து நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோம். அப்போ 2 முகங்களும் ரொம்ப ரொம்ப அடையாளம் கண்ட முகமாக. அப்போ ஒரு நாகரிகமான முறையில் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறது வந்து இயல்பு தானே. அதுவும் வேறு நிகழ்வு இருந்தால் கூட யோசிக்கலாம். இப்போ தீபாவளியாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம், இல்லை பொங்கலாக இருந்தால் கூட யோசிக்கலாம். தன்னுடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதால் என்ன தவறாக இருப்போது? அது வந்து அந்தந்த உள்துறை அமைச்சர் வந்து இவருக்கு இந்த அமைச்சர் எம்பிக்கு வந்து இவருக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லி அந்த புரோட்டோகால் போகிறாங்க. அவங்களுக்கு அவர் டேபிளுக்கு போயிருக்கும். சரி ரைட்டு, தமிழ்நாட்டில் ஒரு எம்பி இருக்காரா அப்படின்னு இந்த தேதியில் யாருக்காச்சும் ஒரு தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதே தேதியில் வந்து வேறு யாருக்காச்சும் பிறந்ததான் அவங்க கூட வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாழ்த்து சொன்னார், அந்த அடிப்படையில் நம்ம எடுக்கணும் இல்லையா? நாகரிகமான செயலாக பார்க்கலாம். அதுதான். ஆனால் விசிக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலினும் சீமானும் கொஞ்சம் குழாவுறாங்க. இது வந்து கடந்த காலங்களில் கலைஞருக்கு பேனா சிலை வைக்கிறேன்னு சொல்லப்போ அதை உடைத்தெறிவோன்னு சொன்ன சீமானோட போய் கொஞ்சம் குழாவுறாங்க அப்படிங்கிறாரு. அதை நாகரிகமாக பார்க்கக்கூடாதா? அழகாக சொன்னீங்க. அண்ணன் சீமான் மேலே நான் அதிக பற்று வச்சுருக்கேன். ஏன்னா அவர் தமிழ் மொழி பேசக்கூடிய நபர்னால எனக்கு ரொம்ப அவர் மேலே நிறைய பண்புகள் உண்டு, பாசங்கள் உண்டு. ஆனால் அவரை மாரி திமுக மாரி திட்டத்தில் வந்து வேறு யாருமே கிடையாது. அந்த அளவு வந்து சாராக பொழிஞ்சிருக்காரு. அவருடைய வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதுதான் சொல்கிறேன். இல்லை, விசிக தலைவர் திருமாவளவன் அமித்ஷாவை திட்ட அவர் திட்டிட போகிறாரு. திட்டுறாரு. இல்லை அதை விட ரொம்ப கேவலம் பேசுகிறோம் நாங்கள் வந்து. விசிக தலைவர் கொள்கை ரீதியாக கடுமையான விமர்சனத்தை வச்சார். இல்லை, சீமான் அவர் ஏதோ கொள்கை நம்புறாரோ அது ரீதியாக பெரியார் எதிர்ப்புங்கிற புள்ளியிலிருந்து விமர்சிக்கிறார். நாங்கள் வந்து பிஜேபி மட்டும் திட்டுறோம், அமித்ஷான்னு ஒரு தனிநபர் திட்டவே கிடையாது. ஆமாம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி கிடையாது. தொட்டதுன்னூறும் திட்டி விமர்சனம் பண்ணார். அதுதான் எங்கள் தலைவர் விரும்புகிறாரு. பாசம் இல்லைண்ணே, அதுக்கு வந்து நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் எங்களுக்கு அந்த முறைகள் இருக்குல்ல, நாங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத நாங்கள் எடுத்து காட்டக்கூடிய எங்களுக்கு வழிகள் இருக்குல்ல. இப்போ எங்கள்கிட்ட அது நாங்கள் சொல்லணும்ல. நாங்கள் வந்து பிஜேபி பேசணும்னா அது கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அப்படி தான் பேசினாரா? அது உங்களுக்கே தெரியும்ல, எல்லா ஊடகம் தெரியும்ல. அது தெரியாம தான் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கல்யாண வீட்டில் சீமானை சந்திச்சு பேசுகிறாங்களா? அது இன்றைக்கி என்ன பண்ணுறது, இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. அப்படி மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, ஒரு மாறி போச்சு. எல்லாமே மறந்து தான் அவங்க பயணம் பண்ணுறாங்க. நீங்கள் கடந்த காலங்களில் விஜயை கடுமையாக விமர்சிச்சிங்க. அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்று ஒரு அமைச்சர் ஆகலாங்கிற பொழுது கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்து கொண்ட சீமானும் ஸ்டாலினும் உதயநிதியும் சந்திக்கக்கூடாதா? சந்திச்சா கூடி குழாவுறாங்கன்னு விமர்சிப்பீங்க. நாங்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணது வந்து தனிநபரை தாக்குதல் பண்ணவே கிடையாது. ஆனால் சில பேர் வந்து திமுகவில் வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணாங்க.
நீங்கள் நம்பிக்கலைன்னா அவங்களோட வீடியோலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே வந்து தேட்டரில் போய் விசில் அடிக்கிற கூட்டம் அது வந்து சட்டசபைக்கு வராதுலாம் பேசியிருந்தார்ல. அதானே அதான் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் தலைவர் வந்து விஜய் அவர்கள் மட்டும் தனிநபர் தாக்கல் பண்ணவே கிடையாது. ஒரு கூட்டத்தை அப்படி சொல்லியிருக்காரு, அந்த கட்சியை சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய மாரி அண்ணன் சீமான் அவர் அப்படி பண்ணவே கிடையாது. எல்லாருமே போட்டு பொழிஞ்சு எடுத்துட்டார்ல. ஈழத்தில் நடந்த ஒரு துயர் சம்பவத்தினால திமுகவில் வந்து எல்லாருமே ரொம்ப கடுமையாக பேசினார்ல. அதை தானே எங்கள் தலைவர் சொல்கிறாரு. கட்சி சார்ந்து பேசினாரு, எங்கள் தலைவர் சொல்ல மாட்டார்ல. கட்சி சார்ந்து பேசவே கிடையாதுல்ல. ரொம்ப தனிமனித தாக்குதல் கூட அவர் பேசினார்ல. அதை தானே எங்கள் தலைவர் ரொம்ப அது மேடையில் சொல்கிறாரு. இல்லை, இங்கே தான் திருமாவளவன் 2 சட்ட புத்தகம் வச்சுக்கிறாரு. ஒன்று தனக்கு வச்சுக்கிறாரு, இன்னொன்று தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கோ அல்லது அரசியலில் தனது எதிர்நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவங்களுக்கோ அந்த சட்ட புத்தகத்தை பயன்படுத்திக்கிறாரு. தான் அமித்ஷா கூட பேசுகிறது அரசியல் நாகரிகம்னு சொல்லக்கூடிய அவர் ஸ்டாலின் சீமான் கூட பேசுகிறது கூடிக்குள்ளாகிறாங்கன்னு விமர்சிக்கிறாருங்கிற பார்வை இருக்குது. அதனால தான் அந்த கேள்வி இல்லை நீங்கள் அண்ணன் சொன்ன மாரி வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து 3 தடவை வந்து உள்துறை அமைச்சராக இருந்தது. அவர் வந்து அது வழக்கமான ஒரு நடைமுறைன்னா அது மேடையில் சொல்லி பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி உங்கள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமாருக்கு இதே மாதிரி அமித்ஷா வாழ்த்து சொல்லியிருக்காரு, அவர் பொதுவெளியில் போட்டிருக்காரு. இவர் சொல்றதன் மூலமாக எதை நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது என்னன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து சொல்கிறது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ள காரம் இருக்குமா உப்பு இருக்குமா நம்ம பார்க்கக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து சரி ரைட்டு உறுப்பினர் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க அப்படி தான். இப்போ யாரோ இப்போ வந்து புத்தாண்டு வாழ்த்துலாம் வருது, யாருன்னே எல்லாரும் கை கொடுத்து போவான். என்ன ஊருக்காரன் என்ன சாதிக்காரனோன்னு தெரியல, கை கொடுத்து போவான். அந்தமாரி மனநிலை இது வந்து நம்ம ஏற்றுட்டு போகிறது. ஆனால் அன்றைக்கும் தலைவர் பிறந்தநாள் கூட இல்லை, அவர் ஆகஸ்ட் 17 தான் அவருடைய பிறந்தநாள். அதனால் இது கடந்து தான் போகணுன்னு தான் நம்மளுடைய பாதுகாக்கிறோம். இவர் சொன்னதுக்காக நாங்கள் இந்த இது கேள்விங்கிறது வந்து கொஞ்சம் அமைச்சர் வன்னியரசு அவர் சார்ந்த துறையில் ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. அந்த பேரை வந்து மாற்றிட்டாங்க, ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை அமைச்சகமாக மாற்றிருக்காங்க. இது வந்து விசிக உள்ளிருந்து எதிர்ப்பு குரல் எழுந்துச்சு. இவர் ரவிக்குமார் சொன்னார், கட்சியோட பொதுச் செயலாளர். அப்புறம் கௌதம சன்னா மாநில பொறுப்பில் இருக்கிறவர் சொல்கிறாரு. ஆனால் வன்னியரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பேசியிருந்தார். இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து வன்னியரசுக்கு எங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் அரசே எடுத்த ஒரு முடிவு அப்படிங்கிறாரு. இல்லை, ஆதி திராவிட நலத்துறைங்கிறது தானே எங்களுக்கு ஒரு அடையாளம் என்பது தான். ஏன்னா 1922 வந்து வெள்ளையர்களால் வழங்கப்பட்ட ஒரு துறை, சாதி சமயமற்ற ஒரு துறைங்கிறது வந்து. அதனால் அந்த அடையாளத்தை வந்து நாங்கள் மீட்டெடுக்கணும், அதை விட்டுறக்கூடாதுன்றது தான். அது ஏன் அந்த தகவல் சொல்கிறேன்னா, அன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்தை வந்து யாருமே ஏற்றுக்கல. வன்னியர்கள் ஏற்றுக்கல, நாடார் பெருங்குடி மக்கள் ஏற்றுக்கல, தேவர் சமுதாயத்து மக்கள் கூட ஏற்றுக்கல, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றுக்கல. ஆனால் யார் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எடுத்து பேசிக்கிட்டாங்க. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் வந்து அந்த இது ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த ஏற்றுக்காத ஒரு மொழியே எங்கள் மீது உள்ளபடியே அந்த சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கு மீது ரொம்ப ஒரு கடுமையான எரிச்சல் இருக்குது எங்கள் மேலே. ஆரம்பத்திலேருந்து இவங்க தானே சமஸ்கிருதத்தை உயிர் ஊட்ட முடியல. அதனால் வந்து அவங்க இலக்காவே நம்ம மாற்றணும் என்னன்னு சொல்லி தான் அந்த துறையை வந்து ஆதி திராவிட நலத்துறையை வந்து எடுக்கணுங்கிறது தான் பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் அது விரும்பல. இருந்தாலும் நாங்கள் ஆதி திராவிடர்கள் எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் ரொம்ப வலிமையாக நீங்கள் நிற்கிறோம். அதுதான் எங்கள் தலைவரும் பேசியிருக்காரு. அது உள்ளபடி நாங்கள் வரையிருப்போம். அதேமாதிரி எங்களுக்கு இந்த துறை இல்லாமல் வேறு துறையை எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்கள் உள்ளபடி நாங்கள் ஏற்று தயாராக தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இந்த மக்களுக்காக இந்த துறையில் இருக்கும்போது நாங்கள் வந்து வேறு துறையை கொடுத்தா கூட நாங்கள் செய்து காட்டுவோங்கிறதுக்காக நாங்கள் முன்னெடுத்து நடத்துகிறோம். ஏன்னா இது வந்து இவங்க இந்த சமூகம் இந்த துறையை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பார்வை வந்துடக்கூடாது. அதனால் வந்து இந்த சமூகத்துக்காரருக்கு நாங்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுப்போம், இந்த சமூக அப்படின்னு வந்து ஒரு இந்த சமூகத்துக்கு ஒரு கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் கொடுப்போம். அதனால் அப்படி தான் இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையே. வந்து ஒரு சமூகமாக இருந்து அப்படி சுருக்கிடக்கூடாது. ஏன்னா 8 பேர் 7 பேர் 8 பேர் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 8 பேருக்கு இன்னும் கொஞ்சம் வேறு பெரிய இலாக்கள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு உள்ளபடியே ஒரு தனிநபர் கருத்தாக ஒரு சின்ன ஒரு நெருடல் ஒன்று இருக்குது. அதில் இந்த மாறுபட்ட கருத்து. இப்போ விசிக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புறம் திமுகவும் தாவேக்காவும் இந்தியா அணியில் இடம் பெறணும் அப்படிங்கிறார். இன்னொரு புறம் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது, அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குதுங்கிற மாதிரி சூசகமாக ஒரு விஷயத்த சொல்கிறார். இது ரெண்டில் ஏதாவது ஒரு புள்ளியில் தானே நிற்கணும், ஏதாச்சும் ஒன்று தானே நடக்கும். தலைவரையும் அதையும் சொல்கிறாரு இதையும் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து எடப்பாடியார் சிஎம்மா இல்லை விஜய் சிஎம்மா இல்லை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா, இந்த முக்கோண மோதல் தான் இருக்குது. இங்கே மத்தியில் யார் பிரதமர் இங்கே யாருக்கும் பிரச்சனை இல்லை. மத்தியில் வந்து பிரதமர்னு வந்து விஜய்க்கு பிரச்சனை இல்லை. மத்தியில் பிரதமருங்கிறது வந்து அண்ணன் ஸ்டாலின் ஒரு பிரச்சனை இல்லை.
மத்தியில் பிரதமர் ஆனால் எடப்பாடி பிரச்சனை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் கண்ட இயக்கம் சமூக நீதி இயக்கம், சாதியை கடந்து மதங்களை கடந்த இயக்கம். அண்ணா எங்கே இந்த திமுக கட்சி ஆரம்பிக்கும்போது சாதி மத கண்ட இயக்கம். அதே போல் அண்ணன் விஜய் அவர்களும் இந்த சாதி மதங்களை கடந்த இயக்கம். அப்போ இந்த 3 பேருக்குமே இந்த அணி இருக்குது, அந்த உணர்வு இருக்குது. அது இந்த நோக்கத்தோடு அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த நோக்கத்தை வைத்து அவங்க ஏன் மத்தியில் ஒரு ஒரு பொது வேட்பாளர் அவங்க நிறுத்தக்கூடாது? ஏன்னா டிவிகே கட்சியில் காங்கிரஸ் இருக்குது. அப்போ அழகாக காங்கிரஸ் அவங்க ஆதரிப்பாங்க. அப்போ பிஜேபி ஆதரிக்க முடியாது. அப்போ திமுக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரிக்க முடியாது. ஆனால் அண்ணா ஆரம்பிக்கும் போது சாதி மதங்களை கடந்த கட்சி. அப்போ அது காங்கிரஸ் தான் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது 3வது ஒரு அணி ஆரம்பிக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஆரம்பிக்க போறீங்க, இப்படி ஒன்றா நேர்கோட்டுக்கு வாங்கணும்னு தலைவர் சொல்கிறார். அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும், அதுதான் உண்மை. அது அப்புறம் அவரே பாஜக திமுக கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. இப்போ உள்ளபடியே இல்லை. அது பெரிய இழப்பாக இருக்குது. அவங்க தொண்டர்களே உற்சாகப்படுத்துறதுக்காக யாராவது இவங்க திமுக தரப்பில் அவங்க அதிமுக பக்கம் திமுக பக்கம் போய் அவங்க பிஜேபியோட போய் உறவு கூட வச்சுக்கலாம், ஒரு மந்திரி விசா கூட வாங்கிக்கலாம். அதனால அவங்க சொல்கிறாங்க இவர் எந்த பக்கம் இருக்காரோ அதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்கள பாஜகவோட சேர்த்துடுறாரு. இதற்கு முன்னாடி விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி கட்சியை அதிமுகவை பாஜக சிதறடிக்குன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி விசிக தாவேக்காவோட வந்ததுக்கப்புறம் திமுகவை இந்த மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாரு. அவங்களுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய நட்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இருக்கிறதா இருக்குது. நீங்கள் அவங்க இல்ல நிகழ்வுலாம் நீங்கள் பாருங்கள், 2 கட்சிகளுமே பார்த்துக்கலாம். இப்போ நேற்று நடந்த துறைமுக நிகழ்ச்சி கூட பாருங்கள். நல்ல நிர்மலா சீதாராமன் அமைச்சர் யாரை பாராட்டுறார்? உதயநிதியை பாராட்டுறாரா, விஜயை பாராட்டுறாங்களா? இது மாதிரி திமுக பாஜகவை கடுமையாக எதிர்க்குதா, தாவேக்கா பாஜகவை கடுமையாக எதிர்க்குதா? இதெல்லாம் வச்சு தானே சொல்ல முடியும். நீங்கள் அப்படி நம்ம நினச்சிட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ திமுக பாஜக எதிர்க்குது. ஆனால் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்குது. அந்த பார்வை கண்ணோடத்துக்கு எனக்கு தலைவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். அதனால் இவங்க பிஜேபியோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாம் சாதி மதங்களை கடந்திருக்க உருவான கூட்டணி தானே, ஏன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏன் இங்கே பயணம் பண்ணக்கூடாது? அந்த பார்வை எங்கள் தலைவர் பார்க்குறோம்ல. மற்றபடி இதில் இவர் மேலே ஒரு சாயத்து புஸ்தகம், அவர் மேலே சாயத்து புஸ்தகம் அப்படியெல்லாம் எங்களுக்கு தலைவருக்கான அந்த வேலையில் உள்ளபடி எங்களுக்கு தலைவர் செய்ய முடியாது. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அது அந்த கண்ணோட நம்ம எடுத்துக்கணும். இப்போ விசிகா கூட்டணிக்கு தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா? அது இன்னும் தெளிவாக தெரியாத ஒரு புதிராக இருக்குது. விசிகா வெளியில் நிற்கிறோம். தோழமை சக்தி எல்லாம் கூட்டணி போட்டீங்க, கையெல்லாம் தூக்கி காமிச்சாங்க மறுபடியும். இல்லை அது என்னன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணிக்கிறோம். அது கூட்டணியாக மாறுமா இல்லை கூட்டணி இல்லாமல் இருக்குமாங்கிறது தலைவர் சொல்ல ஒன்று. ஏன்னா இந்த நிலைமை இன்றைக்கி இருக்கிற நிலைமை வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் திமுக சில முரண்பாடு ஏற்பட்டு நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போட்டி போட்டோம். தனிப்பட்டவங்க நின்று போட்டி போட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600 ஒன்றிய கவுன்சில் நாங்கள் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 400 பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட வந்தோம். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வந்துடும். மாவட்ட கவுன்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர் கிட்ட வந்தோம். அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் திடீர்னு சரி இந்த பக்கம் நம்மளோட கட்சியை வலுப்படுத்துன்றதுக்காக கூட தலைவர்கள் தனித்து கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்த காலத்தில் பிசிகாவும் இருந்துச்சு தானே அந்த அணியில். அருமையாக இருக்கு. அன்னைக்கு நாங்கள் திமுக மட்டும் தான் கூட்டணியாக இருந்தோம், பிஜேபியோட கூட்டணியாக இல்லை. உண்மை சொல்லிடுறேன். திமுக இது மத்தியில் கூட்டணி நாங்கள் வைக்கல. இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தால் இல்லை மத்திய. இன்னைக்கு நீங்கள் விஜயோட கூட்டணியில் இருக்கிறீங்க, விஜய் பாஜகவோட கூட்டணி வச்சா ஏற்றுப்பீங்க. இல்லை அது என்னென்னா அன்னைக்கு நாங்கள் கூட்டணி வெளியே வரது எங்கள் தலைவர் சொன்னார். ஆனால் அன்னைக்கு கலைஞர் என்ன சொன்னார், இது அவங்க பிஜேபியும் திமுக கூட்டணி வச்சிருக்கு, விசிகா கூட்டணி வச்சுக்கல. விசிகா திமுக மட்டும் தான் கூட்டணி வச்சிருக்கு. இது எல்லா இடத்துலையும் பொருந்தும்ல. இப்போ எடப்பாடியோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கலாமே கடந்த காலங்களில். எடப்பாடி கூட நீங்கள் வச்சுக்கும் போது எடப்பாடி தான் மொத்தமாக அவங்க பிஜேபியே இருக்காங்களே. ஒரு பக்கம் மொத்தமாக பிஜேபி, இன்னும் வலதுகரமாக பிஜேபி இருக்கிறாங்க, இடதுகரமாக டிவிக்கே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் யாரோட நாங்கள் கூட்டி வைக்க முடியும்? அந்த பார்வையில் தான் நாங்கள் போக முடியும். எங்களுக்கு நிறைய அழைப்புலாம் வந்தது தானே. அதெல்லாம் அவங்க பிஜேபியோட பி டீமில் அவங்க ஏ டீமாக கூட இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நாங்கள் போக முடியல. அதனால தான் நாங்கள் சரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியே அண்ணன் விஜய் அவருக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறோம். இன்றைக்கி நாங்கள் நாளைக்கு நாங்கள் கூட்டின்னு போவோம், இல்லைன்னா நாளைக்கு தனித்தோடு நிற்க கூட நாங்கள் அதை தயங்க மாட்டோம். அந்த முடிவு யார் எடுக்கிறோன்னா அது எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவு தான். அதனால் அதுக்கு நேரமும் வருது, காலம் வருது. அந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் போய் நாங்கள் காத்திருக்குறாங்கிறது எங்களுடைய பதில். அப்புறம் இடதுசாரிகள் திடீர்னு கூட்டணியில் பங்கேற்க போகிறோம். ஏன் சொல்லப்போனால், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்திய கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க இந்த ஓசூர் பகுதியிலேருந்து கூட ஒரு எம்எல்ஏ வரலாம், அமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வரைக்கும் இடதுசாரிகள் அமைச்சர்கள் வந்து தள்ளி நின்னாங்க, இப்போ உள்ள வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்குதா? இது வந்து உள்ளபடியே இப்படி ஏன்னா எளிய மக்களுக்கு வந்து உள்ளபடி அவங்க வந்து விடுதலை பெற்று தராங்க. அவங்களுக்கு வந்து உள்ளபடி ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி செய்யும்போது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கும்போது தான் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கு ஒரு பிளவு ஏற்படுது. ஆனால் அது அந்த அடிப்படையில் தான் வந்து காங்கிரஸோட வந்து அவங்க கூட்டணி வைக்காமே உள்ளபடி வந்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா கம்யூனிஸ்டில் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்று ரஷ்யாவில் ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறாங்க, இன்னொன்று சைனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறாங்க. இப்போ எந்த கம்யூனிஸ்ட் இந்த கொள்கையை ஏற்றுக்கிறாங்க வந்து பெரிய ஒரு நெருடல் இருக்குது, நிறைய குமுறல் இருக்குது. ஆனால் அந்த எந்த கம்யூனிஸ்டுங்கிறது வந்து கையோங்கும் அப்படிங்கிறது தான் ஒரு புரிய விடையாக இருக்குது. அதனால் வந்து இடதுசாரிகளை வந்து அவங்க வந்து அந்த ஆட்சிக்கு வரணுங்கிறது என்னுடைய இலக்கு. அதேமாரி வந்து சைனாவை பின்பற்றக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, இல்லை வந்து ரஷ்யாவை பின்பற்றக்கூடிய கம்யூனிஸ்டுங்கிறது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறது வந்து அது போக போக தான் தெரியும். ஆனால் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றாக இருந்து தமிழக அரசியல் இருந்து செயல்பட வேண்டும் தான் எங்களுடைய விருப்பமாக இருக்குதுண்ணே. இறுதியாக ஒரு கேள்விண்ணே, ஒரு புறம் அதிமுக அழியக்கூடாது, அதிமுகவை பாஜக சிதைக்குது, இந்த நிலைமை அதிமுகவுக்கு வரக்கூடாதுன்னு கவலைப்படுறாரு விசிக தலைவர். இன்னொரு புறம் இனிமேல் பெரியாரிய கருத்துக்கள்லாம் என்ன ஆகும், பெரியாரிய சிந்தனைகள்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு அந்த வருத்தத்தையும் பதிவு பண்ணுறாரு. அப்போ ஆல்ரெடி தாவேக்கா அது வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை சொல்லுது, பெரியாரை தாவேக்கா எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறாரா? இது ஒன்று. அடுத்து அதிமுக அழிவு நோக்கி போகுதுன்னா அது அழிக்கிறது யார்? தாவேக்கா தானே அழிக்குது, இங்கேருந்து தானே ஆள் எடுக்கிறாங்க. அப்போ அது குறித்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கு ஏன் தயக்கம்? இல்லைண்ணே, அது வந்து அதை ஏற்கனவே தலை சொல்லிட்டார். டிவிகேலேருந்து இவங்க போகிறது வந்து உள்ளபடி அது நாகரிகமான அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அது எப்படி ஒரு நாளாக வந்து இதே மாதிரி அதிமுகலேருந்து பாஜகவுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரியான விமர்சனத்தை தான் வைப்பாரா? இல்லைன்னா அது கட்சியை அவர் காலி பண்ணிட்டாங்களே. என்றைக்கு அவர் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் பண்ண ஆரம்பித்தார், அன்னிலேருந்து பிஜேபி தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. இன்றைக்கும் மட்டும் சரியில்லை, வந்து ஆரம்பம் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ வந்து டிவிக்கும் செய்கிறாங்க. கலைஞர் இல்லாத நாடு உருவான தமிழ்நாடு இருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. கழகத்தில் இருக்கிற தமிழ்நாடு தானே வெற்றி கழகம் நம்ம இருக்குது. இல்லை அது வெற்றி கழகம் இருந்தாலும் அந்த வெற்றி கழகத்துக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மக்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்களா, அதுக்கு நம்ம காத்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். அதனால் வந்து இது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுக வந்து மிகப்பெரிய இயக்கம், அது வந்து எம்ஜிஆர் கண்ட இயக்கம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சோப்பு கரைகிற மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு நிர்வாகிகளாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து பேசுகிறது அப்படி அது நாகரிக அரசியல் கிடையாது. ஆனால் அப்படி அவங்க சேர்க்கறது வந்து அதிமுக மேலே எப்படி மக்கள் வச்சுருந்தாங்களோ அதே பார்வை தான் வந்து டிவிக்கு மேலே ஒரு பார்வை வந்துருமோங்கிறது உள்ளபடி எங்களுக்கு ஒரு ஐயம் ஒன்று இருக்குது தான். அதில் எந்த மாற்றுங்கிறதும் கிடையாது. ஏன்னா நான் ஓரளவு சொல்ல முடியும், நான் எல்லாமே சேர்ந்து சொல்லிவிட முடியும். ஏன்னா அது எங்கள் கட்சியில் இல்லை. அதனால் வந்து அது வந்து டிவிகேங்கிறது வேறு, விசிகை என்பது வேறு, ஒரு தோழமையோடு இருக்கிறோம். அந்த தோழமை ஒரு கூட்டணியாக வரும், இல்லைன்னா கூட்டணியில் கூட நாங்கள் தெரிஞ்சு கூட போட்டிடலாம். அதனால் எங்கள் தலைவர் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதுதான் கொஞ்சம் இறுதியான தீர்ப்பாக இருக்கும் இல்லையா. மற்றபடியும் வந்து யுகங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது சரியாக இருக்காங்கன்னு என்னோட பார்வை. நான் பார்க்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.